ஃபேன் நல்லா என்ஜாய். சூப்பர் 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 பயங்கரமா இருக்கு சார். சூப்பரா பண்ணிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆக போகுது. எல்லாமே வேற லெவல் இருக்கும். படத்தில் காமெடி இருக்கும், ஃபைட் சீன் இருக்கும், ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆரவ் அர்ஜுன்லாம் கொஞ்சம் தலை பயங்கரம் ப்ரோ. புதுசாக இருக்குது தலை. உண்மையாகவே நல்லா இருக்கு. குடும்பம் ஆக்சுவலாக படம் ஆக்ஷன் ஃபிலிம்லாம் இல்லை, லவ் மூவி, ஒரு பியூர் லவ் மூவி. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், பார்க்கணும் எல்லாரும். படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லேக்ல இருக்கு. ஆனால் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து சொன்னது ஒன்றா, ஒரு ஒய்ஃபு ஒரு ஹஸ்பண்டோட பேச்சை கேட்டு இருக்கணும். விட்டு போனால் என்ன நடக்குமோ அதான் நடக்கும் ப்ரோ, வேற எதுவுமே. அது மகிழ் திருமணி படம் மாதிரியே இந்த ஃபுல்லாகவே. அவர் எல்லா படத்துலையும் வந்து எப்படி பண்ணுறாருன்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக எடுத்து போவார், செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் ஆக்ஷன், அது ஃபுல் ஆக்ஷன் எடுத்து போயிடறாங்க. சூப்பராக பண்ணிக்கிறேன் வந்து. தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக எல்லாம் டைவர்ஸும் பண்ணுறாங்க. அவங்களாம் ஒரு தடவை படத்தை பார்க்க சொல்லுங்க, என்ன இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க. திரும்பவும் அது என்ன ரியல் ரீமேக்கிங்னு மாற்றிட்டார் அஜித். பில்லாக்கு அப்புறம் பிரேக் டவுனை ரீமேக் பண்ணி அவனே பார்த்தாலே அரண்டுருவான் அந்த படத்தை. சூப்பர், வெரி நைஸ். எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அஜித் சாரோட அந்த யங்கர் வெர்ஷன் வேற லெவலில். படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த சாங்கோட வைப்பில் இருந்தே ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அந்த சீன்லையும் டிஃப்ரெண்ட்டான வேவ் லென்த் இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு உண்மையாக சொல்லலாம், அந்த படத்தில் அந்த கார் சீன் ஃபைட் சீனுக்காகவே 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சீன் மரண மாசாக இருந்தது. படம் உண்மையிலே செம்ம வைப்பு. அஜித் சார் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அந்த கார் சீனில் தான் நான் ரொம்ப அசந்துட்டேன். இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல டிடெக்டிவ், ஒரு ரொம்ப ஹாலிவுட் மூவி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் சூப்பராக கொடுத்தாங்க. ஸ்க்ரீன் செம்மையாக இருந்தது. சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது படம், அருமையாக இருக்குது. இல்லை ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை, படம் செம்மையாக இருக்குங்க. ஃபேமிலியாக விட்டு வந்துடுங்க, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், அருமையாக இருக்குது. தெரியாதவங்க யாரும் போனால் ஏறக்கூடாது வண்டியில். த்ரிஷா அப்படி தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. படம் நல்லா இருக்குது. த்ரிஷா என்ன பண்ணிக்கிறாங்க தெரியாமல் லாரியில் இருக்கிறாங்க. அங்கே அர்ஜுன் தாஸ் தான் தூக்கிட்டு போயிட்டாரு. சரிங்களா, படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. தலை தரிசனம். சரிங்களா, சூப்பர், நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருக்குது படம். நல்லா பிரேக் தெளிவா சூப்பர் ஹிட் படம், சூப்பர் ஹிட் ஆகணும். மாஸ் நல்ல மாஸ் தான். டான்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை. கலிவா வாழ்க்கை நல்லா இருக்கு படம். என்ன கேட்கணும், தலை படம்னா தலை படம் தான் தெளிவா. ஆமாங்க, சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குதுப்பா. நல்லா இருக்குது. அன்னைக்கு மியூசிக்லாம் படம் சூப்பராக இருக்குண்ணா. ஒருத்தனா FDFSக்கு கதை ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சுண்ணா. அவ்வளோ படம் நல்லா இருக்குண்ணா. எதிர்பார்த்ததோட நல்லாவே இருக்குண்ணா படம். ஃபைட்டு பெருசாக இருக்காதுண்ணா, ஆனால் சாங் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. பிஜிஎம் பக்காண்ணா. நல்லா இருந்துச்சுங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. மூவி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்டோரி வந்து ஒரு புதுசாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு லவ் ஸ்டோரி. ஒய்ஃபை வந்து ரொம்ப இது பண்ணி ரொம்ப லவ் பண்ணுறாரு அவர். அதை பற்றி ஃபுல் ஸ்டோரி. படம் விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி. படம் பயங்கரமாக இருக்குது. அஜித் படம் பார்த்தா கத்தி ஒரு 2 நாள் தொண்டை பேசவே முடியாது, வலிக்கும். ஆனால் இந்த படத்தில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கத்தலாம் இல்லை. அதுக்கு நல்லா இல்லை சொல்ல வரல. அந்த கெத்து மாசெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நீட்டான ஃபேமிலி படம், அவ்வளோதான். தலை ஃபேன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வராங்களே, கத்தலாம் மாசு அதெல்லாம் வேணாம். வந்து நீட்டாக ஒரு படம் பார்த்துட்டு போனால் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா ஒர்த்து படம். அனிருத் தான் தலை செகண்ட் ஹீரோ. பஜார் பண்ணியிருக்கா போல. எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு படம், நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப சண்டையாக, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. டெஃபினட்டாக பார்க்கலாம். இல்லை, நான் அவ்வளோ வருத்தில்லை, நான் ஒரு தடவை பார்க்கலாம். படம் மாதிரி இருக்கு.
ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை எவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போயிருக்காரு. படம்னா செம்ம, தலைக்காக பார்க்கலாம், தலைக்காக ஃபேமிலி படம் உண்மையாலுமே பார்க்கலாம், செம்ம படம். படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம் ஒரு வாட்டி, நல்லா தான் இருக்கு. ஓகே, சூப்பராக இருக்கு சார். சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாருமே வந்து பார்க்கலாம். இவங்க ஃபேன்ஸ் அவங்க ஃபேன்ஸ் தான் பார்க்கலாம் கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு. தலை வந்து என்ன சொல்றது, அவர் வந்து மாசிரவா பார்க்க வேணாம், நம்மள மாதிரி ஒரு சாமானியனா வந்து என்ன பண்றாருன்ற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் எல்லாம் அனிருத் பிரிச்சிருக்காரு, கண்டிப்பா பார்க்கலாம். படம் வேற லெவலில் இருக்குண்ணா, செம்ம மாசம்ண்ணா படம். தலை ஆக்ஷன்லாம் செம்மையா பண்ணிக்கிறாரு. ஆக்ஷன் வித் லவ். படம் வந்து லவ் சீன் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு பையன் வந்து உண்மையா ஒரு பொண்ணு எப்படி லவ் பண்ணானோ உயிரை கொடுப்பானோ அதால படத்துல பண்ணி காமிச்சிருக்கிறாரு. த்ரிஷாக்காக உயிரை கொடுத்து த்ரிஷாவை காப்பாத்துறாரு. உண்மையான ட்ரூ லவ்னா இந்த படம் பார்த்து கத்துக்கலாம். ட்ரூ லவ்னா நானு தளபதி தான் கெத்து, தளபதி தான் எப்பயுமே கெத்து. சூப்பராக இருக்குங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இப்போ நிறைய டைவர்ஸ் நடக்குது, செலிபிரிட்டிஸே டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களாம் பார்க்க வேண்டிய படம். ஒர்த்தாக இருக்கு. இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற படம். டைவர்ஸ் கிவர்ஸ்லாம் பண்ணாமல் பொண்ணாட்டிப்பிளோட வாழ வேண்டிய படம். ஒர்த்தாக இருக்கு படம். ப்ரோ பெஸ்ட்டு வந்தேன் ப்ரோ. படம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. அதாவது இது வந்து ரெகுலர் அஜித் படம் மாதிரிலாம் கிடையாது ப்ரோ. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம். ஒரு டயர் 1 ஆக்டரு ஒரு கண்டென்ட் ரீதியாக வந்து படம் நடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். ஆனால் எல்லா ஆடியன்ஸ்க்கான படமும் இது கிடையாது, பட் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். படம் சூப்பராக இருக்கு, நல்லா பக்கம் நடிச்சிருக்காப்புல. அவர் உடம்புல இத்தனை சர்ஜரி பண்ணியும் சூப்பராக ஃபைட் பண்றாப்புல, சூப்பராக இருக்கு. நாட்டுக்கு பெருமை சேர்த்து இருந்திருக்காப்புல. இன்னும் ஒரு வெற்றி படம் கொடுக்கணும். எங்களை நாங்கள் சப்போர்ட்டா இருப்போம். நாங்கள் வந்து ரசிகர்ல அவரோட பக்தர். அல்டிமேட் அஜித்குமார் வாழ்க, பத்மஸ் முசன் அஜித்குமார் வாழ்க. சூப்பராக இருக்கு படம், சூப்பராக இருக்கு, சூப்பராக செம்மையாக இருக்கு படம். படம் நல்லா இருக்கு. வேட்டையாடு விளையாடு கொஞ்சம் கலந்துருக்கு. படமான ஒரு தடவை பார்க்கலாண்ணே, ஒரு தடவை பார்க்கலாம். அவரே சொல்லிட்டார எதிர்பார்க்க வேணான்னு, அப்புறம் எதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு, ஒரு தடவை பார்க்கலாம். நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அஜித் படம் நல்லா இருக்கு. அஜித் 2 வருஷத்துக்கு அடுத்து பார்த்ததே போதும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, கதை நல்ல கதை தான். தலை எப்போதுமே தலை தான், அவங்க எப்போதுமே எதுவும் சொல்ல முடியாது. கதை நல்லா இருக்கு. ஓகே, கொஞ்சம் ரொம்ப எப்படி சொல்றது, நல்லா இது பண்ணிட்டே இருந்தோம். தலை வருவார், தலை தலை டக்குனே வந்துட்டாங்க, அது மாதிரி இருந்துச்சு. ஸோ சாங்ஸ் ஒன்று, ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கவும். ஆனால் கதை நல்லா இருக்கு. நாங்கள் இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம். அஜித் நிறைய இடத்துல கத்தணும், அந்த மாதிரி பண்ண முடியல. எப்போதுமே தலை, அதுல எப்படி வந்து அடுத்த படம்னா தலை தான், எப்போதுமே தலை தான். படம் ஆரம்பத்துலேருந்தே ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ரொம்ப விறுவிறுப்பாக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். படம் ஃபுல்லாக ஆக்ஷன் தான். ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த ரொமான்ஸ் அந்த இதெல்லாம், அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆக்ஷன் தான் மூவி. நிறைய ட்விஸ்ட்டு. பர்ஃபார்மன்ஸே சூப்பராக இருந்துச்சு. ஆரவ் வந்து நல்லா ஒரு இதில் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையோட என்ட்ரி என்னைக்குமே மாஸ் தான். தலை என்னைக்குமே பக்கா மாஸ். அவரை இப்படி பார்க்க ஆசைப்படுறோம். என்னைக்குமே 756 நாளுக்கு அப்புறம் பார்த்துருக்கோம். அதோட தலை தரிசனம் எங்களுக்கு சூப்பராக இருக்கு, மாஸாக கொடுத்துருக்காரு. படத்தோட டைட்டிலே விடாமுயற்சி. அவரோட விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி. அவ்வளவுதான்.